இப்போ சட்னி பொடி செய்ய போகிறோம். கொள்ளு வச்சு செய்யறதுனால இது வந்து ஒரு வெயிட் லாஸ் பொடியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா பார்த்துக்கலாம். கொள்ளு, அதாவது ஹார்ஸ் கிராம் 1 கப் எடுத்திருக்கேன். உருட்டை உளுந்து, வெள்ளை உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது உடுத் தால். கருப்பு கவுனி ரைஸ் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆப்ஷனாக ஒயிட் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணா கருப்பு கவுனி யூஸ் பண்ணலாம், இது ஒயிட் ரைஸும் யூஸ் பண்ணலாம். கருப்பு கவுனியில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்கு. இதோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு வந்து இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. சட்னி தால் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான காரத்துக்கு நான் வந்து 20 மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் மிளகா பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் எடுத்தாச்சு. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகிறோன்னா வானிலை வச்சு, இப்போது இந்த கடாயை ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம இந்த கடாயில் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். கடாயை வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு ஒன்றா நம்ம வந்து வறுத்து எல்லாம் கலந்து அரைக்க போகிறோம். பொடி ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு கொள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றா வறுக்கணும். இதோட சுவையே வந்து வறுக்கிற இதில் தான் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தா நல்லா இருக்காது. ஸோ அளவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றுன்னா கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்ல மணமாக இருக்கும் அது வறுப்பட்டவுடனே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஷைனிங் ஆகிடும். அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வெளியே வர மாதிரி ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கு இல்லையா. இப்போ வந்து இது வந்து வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். நம்ம இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்லா மனம் வருது. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை வறுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து ஒயிட் ரைஸையும் வறுத்துக்கலாம். ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ரைஸ் யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஒரு 1/4 கப் அளவு எடுத்து யூஸ் பண்ணுறேன். அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ வத்தல், வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது சட்னி தால் அது போட்டுக்கலாம். அப்படியே மிளகையும் போடுறேன். இது ரெண்டுமே ரொம்ப வறுக்க தேவையில்லை, சும்மா ஒரு லைட்டாக சூடானா போதும். உங்களுக்கு லைட்டாக சூடானா போதும். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ரெடியாக இருக்குது, வறுத்து வச்சிட்டோம். இந்த சூட்லேயே நம்ம இந்த உப்பு போட்டு அந்த சூட்டில் ஒரு கலரி விட்டால் போதும். இது ஃபுல்லாக ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ரைஸ்க்கும், சூடான ரைஸ்க்கும் கலந்து நெய் ஊற்றி சாப்பிடலாம். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. கமகமன்னு பொடி தோசை ரெடி. இதனால் வறுத்து பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 6 months வரைக்கும் அந்த பொடி எதுவுமே ஆகாது. நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு பொடி தோசை ரெடி. சூடான இட்லிக்கு பொடியாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்.